பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 13வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரோமர் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 9 வரை. நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனோ கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். புசியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவும் மரித்தோர் மேல் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராயிருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் என் ராஜா. ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம்பா. மனுஷனுடைய ஜீவனுக்கெல்லாம் அதிபதியே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கான ஜீவ சுவாசத்தை கொடுத்த தேவன் நீர் ஆண்டவரே. அதற்கான ஒரு நாளை நீர் குறித்திருக்கு எங்களுக்கு நீர் பிறக்க வைத்திருக்கிறீர். அதே போல் இந்த ஜீவனை எடுக்கிறதுக்கான ஒரு நாளையும் நீர் குறித்திருக்கிறீர் என் தகப்பனே. அதுவரையிலும் எங்கள் ஓட்டமான இந்த பூமியிலே நீங்கள் சொன்ன வழியிலே அது ஓட வேண்டும், நாங்கள் நடக்க வேண்டும், கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். கர்த்தர் எங்களுக்கு இறங்கி அருள்வீராக. எங்களுடைய மீறுதல்கள் குறைகள் குற்றங்களை தயவாய் இறங்கி மன்னிங்கப்பா. இயேசுவின் ரத்தத்தினால அன்ன தினமும் எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க. தேவ சித்தத்தை நாங்கள் அறியும்படியாக ஆண்டவரே அதற்கான நேரத்தை ஒதுக்கவும் கர்த்தர் அருள் செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவை பரத்தை நோக்கி நாங்கள் பார்க்க வேண்டும், எங்கள் கண்கள் உம்மை பார்க்க வேண்டும், எங்கள் சிந்தை உம்மை நோக்கி இருப்பதாக தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா. உலகத்தின் காரியங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே எங்களுடைய சரீரம் அதுக்கு இணைந்து போகுது, எங்கள் உள்ளம் அதுக்கு இணைந்து போகுது, எங்கள் சிந்தனை எங்கள் செயல்பாடுகள் எல்லாம் அதற்கு ஒத்து போகுது ராஜா. ஆனால் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது மாத்திரமே அதில் இருந்து சொற்ப நேரம் தான் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். கர்த்தர் தயவாய் இறங்கி மன்னிப்பீராக. ஆமீன் தகப்பனி. இங்கே மரித்தோமானாலும் எங்கள் ஜீவன் உம்மிடத்தான் வரும் தகப்பனி. நியாய தீர்ப்புக்கு நாளுக்கென்று வைத்திருக்கிறீரப்பா தகப்பனே. அந்த நாளில் நாங்கள் செய்த எல்லா தப்பிதங்களுக்கும் நீர் நியாயம் செய்வீர், நியாயம் தகப்பனே. அதை குறித்து நாங்கள் நினைத்து தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிற நாட்கள் எல்லாம் எங்களுடைய ஆயுசு நாட்களை எண்ணக்கூடிய அறிவை எங்களுக்கு கொடுங்க. அமீன் தகப்பனே. அப்பா பிதாவை, ஒரு மனுஷனும் 1000 வருஷம் இந்த பூமியில் வாழ முடியாது. அவங்களுக்கால் கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்கள் சொற்பமே. அதற்குள்ளாக கற்பரத்திலிருந்து எங்களுக்கு சொல்லப்பட்ட வேலையை செய்து முடித்தவர்களாகவும் ஆண்டவரை குடும்பத்தையும் ஊழியத்தையும் சிறத்தாய் நடத்தக்கூடிய ஞானத்தையும் ஆலோசனையும் நீங்க எங்களுக்கு கொடுத்து வழி நடத்துங்க. உம்முடைய மகா கிருபைக்குள் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உமக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.